Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுபா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ரோஸ் வாட்டர் வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரோஸ் வாட்டர் ப்ரிப்ரேஷன் மெத்தட் வந்து நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். ரோஸ் வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் லோ ரேஞ்சான ரோஸ் வாட்டர் வாங்கினோன்னா அதில் பேரபென்ஸ் அந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதே வந்து பியூர் ரோஸ் வாட்டர் வாங்கலான்னு பார்த்தா ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸில் 200 ml வந்து 1250 rupees, அதே மாதிரி காமா ஆயுர்வேதாவில் 200 ml வந்து உங்களுக்கு 1050 rupees ஆகுது. கனூஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து ரோஸஸ் எடுத்து அவங்க ரோஸ் வாட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்ஃப்யூம் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோஸ் வாட்டருக்கு வந்து நம்ம 1000 rupees கொடுக்கலாமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கொடுக்க மாட்டேன். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து அதுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வீட்லேயே வந்து நம்ம ரோஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணாதான் ஒரு ஆர்கானிக் ரோஸ் வாட்டர் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அதுவும் வந்து ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட்டில். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நான் ரோஸ் வாட்டர் ப்ரிப்பரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பன்னீர் ரோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 15 rupeesக்கு வந்து 35 pieces கிட்ட வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்மெல் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த பன்னீர் ரோஸ் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நல்ல ரெட் ரோஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மீதி ரோஸஸ்லாம் வந்து அவ்வளோ ரெக்கமெண்டட் இல்லை. ஸோ நான் இப்போது இந்த பன்னீர் ரோஸில் வந்து பெட்டல்ஸ்லாம் வந்து தனியாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் லீவ்ஸு ஸ்டெம்மு அதெல்லாம் வந்து விட்டுடலாம். ஸோ ஃப்ரெஷ் பெட்டல்ஸ் மட்டும் தனியாக வந்து எடுத்துக்கோங்க. இங்கே கொஞ்சம் காஞ்சி போனதெல்லாம் வந்து விட்டுருங்க. இப்போ வந்து நல்ல திக்கான ஒரு பாட்டம் இருக்கிற வெசல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் எல்லா பெட்டல்ஸும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 liter ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்துக்கோங்க. நல்ல தண்ணி, அதாவது சாஃப்ட் வாட்டர். நீங்கள் வந்து ஆரோ வாட்டர் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் எதாவது பேக்கேஜ்டு வாட்டர் எடுத்துக்கலாம், இல்லை சுடுதண்ணி காய வச்சது அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா ப்யூர் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஸ்டவ்வில் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிற டைம் வந்து இந்த ரோஸ் வந்து எல்லா கலரும் வந்து பயங்கரமாக பெட்டல்ஸ் எல்லாம் வந்து லைட்டாகி இருக்கும். ஸோ அப்படி லைட் ஆனோடனே என்ன பண்ணுங்கள், ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 10 minutes அப்படியே வந்து விட்டுருங்க. ஒன்றுமே பண்ணாதீங்க. ஸோ ஒரு 10 minutesக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்லா ஸ்மெல் வரும். வீடே வந்து பயங்கர ஸ்மெல் ஆயிரும், இந்த பன்னீரோட ஸ்மெல்லு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பவுலில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. பிகாஸ் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நாள் வந்து இது அதிகமாக வரும். ரோஸ் வாட்டரோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ரோஸ் வாட்டர் வந்து நம்ம டோனராக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னில் இருக்க pH பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கும். உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து சன் டேன் ஆகிறதுக்கு விடவே விடாது. உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் இருந்தால் அது வந்து கம்மி பண்ணிடும். அதே மாதிரி உங்கள் ஆக்னி ஸ்கார்ஸ் இருந்தால் அந்த ஆக்னி இஷ்யூஸ் எல்லாமே வந்து போக்கிடும். ஸோ ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், subscribe பண்ணுங்கள். So until we meet in the next video, see you, take care, bye bye.